கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கொண்டு வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் 40 நாட்களாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் தரக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நான் அவரிடத்தில் வேண்டுகிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 40வது நாளின் தியானத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக உங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திறந்து கொடுங்கள். இந்த பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறதின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இத்தனை நாட்களும் நாம் பவுலினுடைய காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றால், பவுலை போல நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் மாற வேண்டும், நம்முடைய குணங்கள் மாற வேண்டும், நம்முடைய இருதயம் உலகத்தை சார்ந்து இல்லாதபடிக்கு பரலோகத்தை நாடுகிற வண்ணமாய் பரலோகத்தின் தேவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கர்த்தருக்காக வாழும் துடிப்போடு மாறும் என்று சொன்னால், நாம் இந்த 40 நாட்கள் பவுலை குறித்ததான தியானித்த இந்த தியானம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அந்த கப்பலானது செசரியா பட்டணத்திலிருந்து புறப்பட்டு அப்படியாக அது புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற அந்த பயணத்திலே அங்கே கிரேத்தா தீவின் ஓரத்தில் உள்ள நல்ல துறைமுகம் என்கிற அந்த துறைமுகத்தில் வந்து சேருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பயங்கரமான ஒரு இயற்கை சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. பயங்கரமான குளிர், காற்று, அலைகள் அகோரமாயிருக்கிறது. இதை பார்த்த பொழுது பவுல் இந்த பயணம் தொடர வேண்டாம் என்று சொன்னாலும், 100க்கு அதிபதி அது பவுலின் வார்த்தையை பார்க்கிலும் கப்பல் மாலுமியை, கப்பல் எஜமானை நம்பியபடினால் அவர்கள் பேனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு கடந்து செல்லும்படியாய் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இந்த பயணத்தின் ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தென்றல் மெதுவாய் அடித்தது. மெதுவாய் இருந்தபடியினால் ஒருவேளை அவர்கள் நினைக்கிறார்கள், நம்முடைய பிரயாணம் வாய்க்கும், நாம் பேனிக்ஸ் என்கிற இடத்தில் போய் தங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் யூரோக்ளிதோன் என்கிற கொடுங்காற்று அந்த கப்பலில் மோதியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று கப்பலில் மோதிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரம்பத்தில் பவுலினுடைய வார்த்தையை 100க்கு அதிபதி கவனத்தில் கொள்ளாமல் மாலுமியையும் கப்பல் எஜமானை நம்பி பயணித்த அந்த ஆரம்ப பயணம் மெதுவான தென்றல் அங்கே அடித்தபடியினால் அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் பயணித்தது நல்லது, பவுலின் வார்த்தையை கேட்காமல் நாம் தொடர்ச்சியான பயணத்தில் இருந்தது நல்லது என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பயணம் ஆரம்பத்தில் நன்றாய்தான் இருந்தது. ஆனால் முடிவில் அது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்திற்கு நேராய் கடந்து சென்று விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சில நேரம் சில ஆலோசனைகளை, சில கண்டிப்பை, சில அறிவுரைகளை கொடுக்கும் பொழுது அதற்கு அடங்கி வாழ்வதற்கு பழகுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தருகிற எச்சரிப்பை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இது போன்ற கொடிய சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். ஆரம்பத்தில் ஒருவேளை அந்த கடலிலே தென்றல் அடித்தது போல ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போகிற அந்த பயணத்தின் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் ஒருவேளை நன்றாய் இருப்பது போல தெரிந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் எதிர்த்து நடக்கும் பொழுது அதன் முடிவு வேதனையில் தான் முடியும். இப்படியாக அந்த கடுமையான யூரோக்ளிதோன் என்கிற அந்த காற்று அந்த கப்பலில் மோதியபடியினால் அவர்கள் அந்த கப்பல் பயணத்தை தொடர்ச்சியாய் சரியாய் பயணிக்க முடியாதபடிக்கு அங்கே பயங்கரமான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். இப்பொழுது மாலுமி தான் நினைக்கிற திசையில் அந்த கப்பலை ஓட்ட முடியவில்லை. காற்று அதிகமாக இருந்தபடினால் இப்பொழுது மாலுமியின் கட்டுப்பாட்டை இழந்து கப்பல் காற்றின் போக்கிலே கடந்து போக ஆரம்பித்தது. இப்படியாக அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது 16வது வசனம் சொல்லுகிறது, கிளவுதா என்கிற ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே அவர்கள் ஓடுகையில் மிகவும் வருத்தத்தோடு அந்த கப்பலை ஓட்ட வேண்டியதாயிற்று. மிகுந்த ஒரு கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அந்த பெருங்காற்று மழையில் அந்த கப்பல் அகப்பட்டபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சரக்குகளை எல்லாம்
கடலிலே எறிகிறார்கள். அங்கு இருந்த, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், சரக்கு கப்பலும் பயணிகள் கப்பலும் ஒன்றுதான். ஆகவே அந்த கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் அந்த கடலிலே எறிகிறார்கள். கப்பல் லகுவானால் பயணம் கொஞ்சம் எளிதாகும் என்று சொல்லி. ஆனாலும் அந்த காற்று அடங்காதபடியினால் கப்பல் பயங்கரமான ஒரு சேதத்திற்கு நேராய் போய் கொண்டிருந்தபடியினால் 3 நாட்கள் கழித்து கப்பலின் தளவாடங்களை எல்லாம் எறிகிறார்கள். இப்படி சரக்குகள் கடலிலே போடப்பட்டு விட்டது, தளவாடங்கள் போடப்பட்டு விட்டது, காற்று அமரவில்லை. பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனில் அந்த சமுத்திரத்தில் உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நாட்களாய் அதிலே பயணித்த கிட்டத்தட்ட 276 பயணிகள் இருந்தார்கள். கப்பல் ஆட்கள், அதில் இருந்த கைதிகள், அதிலே பயணிக்கிறவர்கள், சரக்குகளை கொண்டு சென்ற வியாபாரிகள், கப்பலில் பணி செய்தவர்கள் எல்லோருமாக இணைத்து 276 பேர் பயணம் செய்தார்கள். 14 நாட்களாய் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ தெரியாதபடிக்கு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகிவிட்டது. மேகத்தினால் நிறைந்து காணப்படுகிறது. பயங்கரமான அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் இனி நாம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதபடிக்கு, இனி மரித்து போவோம், செத்து போய் விடுவோம் என்கிற ஒரு பயத்தோடு காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. அதிலிருந்த எல்லோருக்கும் நம்பிக்கையற்று போய்விட்டது. 14 நாட்களாய் அவர்கள் புசியாமல் குடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவனாகிய கர்த்தர் பவுலை சந்திக்கும்படியாய் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு இரவு நேரத்தில் சொப்பனத்திலோ அல்லது நேரடியாகவோ தரிசனத்திலோ அந்த தூதனை அனுப்பி தூதன் பவுலோடு கூட பேசுகிறார். பவுலை, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ திடன் கொள், தைரியமாயிரு, நீ ரோமாவை போய் சேர வேண்டும், ராயனுக்கு முன்பாக என்னை குறித்து நீ பேச வேண்டும். ஆகவே உன்னையும் உனக்கு தயவாய் இந்த ஜனங்களையும் நான் இந்த கொடிய ஆபத்திலிருந்து தப்புவிப்பேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். 14ஆம் ராத்திரியான பொழுது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. கப்பல் ஆட்கள் அந்த 14ஆம் நாள் ராத்திரி அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு கரை பக்கத்தில் தெரிகிறது. உடனே அவர்கள் விழுதுவிட்டு பார்க்கிறார்கள், 20 பாகம் ஆழம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பிரயாணப்படுகிறார்கள், அடுத்தும் கடலின் ஆழத்தை பார்க்கிறார்கள், 15 பாகமாக இருக்கிறது. ஆகவே இன்னும் அதிக தூரம் பிரயாணமாக இருக்கிறது. இந்த கப்பல் எப்படியும் உடைந்துவிடும் என்பதை தெரிந்தவுடன் இந்த மாலுமியும் கப்பல் ஆட்களும் தாங்கள் மாத்திரம் தப்பித்தால் போதுமென்று அதிலே பயணித்த பயணிகளுக்கு, இந்த கைதிகளுக்கு, நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியாமல் அவர்கள் தப்புவதற்கு ஏதுவாய் படகுகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இந்த காரியத்தை பவுல் பார்த்த மாத்திரத்திலே நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் இந்த கப்பலாட்கள் அனைவரும் இங்கே இருந்தாக வேண்டும். இவர்கள் போய்விட்டால் தொடர்ந்து நாம் கரையை நோக்கி பயணிப்பதற்கு மாலுமி இருக்காது, கப்பல் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களை தப்பி ஓடிவிடக் கூடாது என்பதை தடுத்து நிறுத்துகிற காரியத்தில் பவுல் நூற்றுக்கு அதிபதியை ஏவுகிறபடியினால் நூற்றுக்கு அதிபதி அதை தடுத்து நிறுத்துகிறார். மாலுமி, கப்பல் ஆட்கள் எல்லோருமே இப்பொழுது கப்பலிலே இருக்கிறார்கள். இந்த 14 நாட்கள் ஆன பிறகு பவுல் ஒன்றை செய்கிறார். ஒரு அதிகாலை வேளையில் 15வது நாள் காலை நேரத்தில் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு விட்டு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புசியுங்கள், போஜனம் பண்ணுங்கள், ஏனென்றால் இந்த கப்பல் உடையும். கப்பல் உடையும் பொழுது நாம் நீந்தி கரை சேர வேண்டும் என்றால் பலன் நம்முடைய சரீரத்திற்கு வேண்டுமே என்று சொல்லி ஜனங்களிடத்தில் சொன்னவுடன் எல்லோரும் புசிக்கிறார்கள். கப்பலில் இருந்த 276 பேரும் இப்பொழுது சாப்பிட்டு பலன் அடைகிறார்கள். 39வது வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 14 நாட்களுக்கு பின்பு அவர்கள் சாப்பிட்டு பலனடைகிறார்கள். இப்பொழுது சாப்பிட்டு விட்டபடியினால் கோதுமை மூட்டைகளை எல்லாம் இப்பொழுது கடலில் எரிந்து விடுகிறார்கள். எப்படியாவது வெயிட்டை குறைத்து விட்டால், பாரத்தை குறைத்து விட்டால் இன்னும் கொஞ்ச தூரம் கரையை நோக்கி பயணிக்கலாம் என்று சொல்லி கப்பலை லகுவாக்குகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கரை தெரிகிறது. ஒரு சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்படுகிறது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்டும்படியாக மாலுமியும் கப்பலாட்களும் பிரயாசப்படுகிறார்கள்.
இப்படி அவர்கள் கரையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கப்பல் உடைய ஆரம்பிக்கிறது. இரண்டு புறமும் கடல் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதியிலே ஒரு குறுகிய வழிய இடத்திலே கப்பலானது சிக்கிக் கொள்கிறது. அப்படி சிக்கி இருக்கும் பொழுது கப்பல் முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. ஆனால் பின்னணியம் உடைந்து சேதமாகிவிட்டது. கப்பல் உடைந்து விட்டது என்றவுடன் இந்த நூற்றுக்கு அதிபதி, அங்கு இருந்த சேவகர்கள், இந்த சேவகர்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இந்த கைதிகள் தப்பிவிடக்கூடாது, ஆகவே இவர்களை கொலை செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் வகுக்கும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு பவுல் மீது ஒரு கரிசனை இருந்தபடியினால், தயவு இருந்தபடியினால் பவுலை காப்பாற்றுவதற்கு மனமாய் இந்த சேவகர்களிடத்தில் பேசுகிறான். வேண்டாம், இந்த கடலில் இவர்களை கொல்ல வேண்டாம், நீந்தி முதலாவது இவர்கள் கரை சேரட்டும், அதற்கு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னவுடன் அந்த கப்பலில் இருந்த 276 பேரும் உடைந்த கப்பல் துண்டுகளிலும் மரப்பலகைகளும் நீந்தி அவர்கள் கரை வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் நிமித்தமாய் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுக்கிறார், விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை சார்ந்து தேவனை விசுவாசித்து கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திற்கு, நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பிற்கு, ஒரு குழுவிற்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், இங்கே பவுலி நிமித்தமாய் அந்த கப்பலில் பயணித்த 276 பேரும் தப்புவிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது மெலித்தா என்கிற தீவிலே வந்து சேருகிறார்கள். இந்த தீவார் பவுல் மற்றும் நூற்றுக்கு அதிபதி, சேவகர்கள், கப்பலாட்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு உணவு அளிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, விறகுகளை பொறுக்கி நெருப்பூட்டி அவர்களை குளிர்காய பண்ணுகிறார்கள். அப்படி விறகுகளை பொறுக்கும் பொழுது பவுல் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார். ஒரு விரியன் பாம்பு ஒன்று அவர் கையிலே கடித்து தொங்கிவிட்டது. இதை பார்த்த உடனே அந்த தீவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனுஷன் மிகவும் பொல்லாதவராயிருக்கிறார், பாவியான ஒரு மனுஷனாயிருக்கிறார். ஆகவேதான் கடலுக்கு தப்பி பிழைத்தாலும் இந்த பாம்பு இவரை விடவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள், பவுலுடைய சரீரம் வீக்கம் கொண்டு சீக்கிரத்தில் மரித்து போய் வருவார் என்று எண்ணும் பொழுது பவுல் ஒரு சேதமும் இல்லாமல் நல்ல சுகத்தோடு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இப்பொழுது வேறு சிந்தையாகிறது. இவன் தேவன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தெய்வத்தினுடைய பலமும் பாதுகாப்பும் பவுலுக்குள் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரம் உங்களை குறித்து சிலர் தவறான எண்ணம் கொண்டிருப்பார்கள் என்றால் கலங்கி விடாதிருங்கள். நேரம் வரும்பொழுது அவர்கள் சிந்தையை மாற்றி நீங்கள் யார் என்பதை கர்த்தர் சரியாய் புரிந்து கொள்ள பண்ணுவார். இப்பொழுது இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மெலித்தா தீவினுடைய முதலாளியாகிய புபிலியு தன் தகப்பனுடைய வியாதியிலிருந்து குணமடைவதற்காக பவுலினிடத்தில் ஜெபிக்கும்படியாய் வேண்டுகிறார். இந்த புபிலியுனுடைய தகப்பனார் இரத்த பேதியினாலும் ஜுரத்தினாலும் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார். பவுல் போய் ஜெபிக்கிறார், விடுதலை கிடைக்கிறது. இந்த செய்தி அந்த மெலித்தா தீவு முழுவதும் பரவுகிறது. எல்லா ஜனங்களும் வருகிறார்கள். வியாதிப்பட்டவர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் பவுல் அங்கே ஜெபித்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். இது நிமித்தமாய் ஒரு பெரிய எழுப்புதல் மெலித்தா தீவில் உண்டாகிறது. 3 மாதங்கள் இந்த மெலித்தா தீவிலே தங்கியிருந்து ஊழியத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் ரோமாவை நோக்கி புறப்பட ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகுசா பட்டணத்தை சேர்ந்தோம். இந்த மெலித்தா தீவிலிருந்து சீரகுசா என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே 3 நாட்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த சீரகுசா பட்டணத்தை தாண்டி அவர்கள் ரேகியு துறைமுகத்துக்கு வந்தார்கள். ரேகியு துறைமுகத்திலிருந்து மறுநாளிலே தென்றல் காற்றடிக்கையில் அவர்கள் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வருகிறார்கள். புத்தேயோலி பட்டணத்தில் இருந்த சகோதரர்களை வினவி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துவிட்டு பின்பு ரோமாபுரிக்கு புறப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மெலித்தா தீவில் இருந்து புறப்பட்டவர்கள் இப்பொழுது புத்தேயோலி பட்டணம்
பட்டணத்திலிருந்து 7 நாட்கள் அங்கே தங்கியிருந்து பயணத்தை தொடர்கிறார்கள். ரோமாபுரிக்கு அருகாமையில் இவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரோமாபுரியில் உள்ள சகோதரர்களுக்கு பவுல் ரோமாபுரி வருகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் பவுலை எதிர்கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எதிர்கொண்டு போனார்கள், வரவேற்க போகிறார்கள். ஒரு ஊழியக்காரனோடு இப்படிப்பட்ட சகோதரர்கள் விசுவாசிகள் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுடைய ஊழியம் இன்னும் பலப்படும். நல்ல ஒரு இருதயம் கொண்ட சகோதரர்கள், சீஷர்கள், உடன் ஊழியர்கள், உதவி செய்கிறவர்கள் அன்றைக்கு பவுலின் பின்னணியிலிருந்து அவருக்கு ஊழியத்தில் ஒத்தாசையாக இருந்தார்கள். ஆகவே ரோமாபுரியில் இருந்த சகோதரர்கள் சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் அவரை எதிர்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது ரோமாபுரியை வந்து பவுல் சேருகிறார். ரோமாபுரியில் வந்தவுடன் இந்த 100க்கு அதிபதி பவுலுக்கு ஒரு நல்ல ஒரு சலுகை செய்து கொடுக்கிறார். ஒரு சேவகனோடு கூட தங்கி இருக்கும்படியாய், எல்லா கைதிகளோடும் அல்ல, ஒரு சேவகனோடு தங்கி இருக்கும்படியாய் பவுலுக்கான ஒரு ஆயத்தத்தை செய்து வைக்கிறார். அந்த இடத்தில் 3 நாட்கள் அங்கே தங்கியிருக்கும் பொழுது ரோமாபுரியில் உள்ள யூதர்களில் பிரதானமானவர்கள் பவுலினிடத்தில் வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமில் இருந்த யூதர்கள், ரோமாபுரியில் உள்ள யூதர்கள் மனநிலையில் வேறுபட்ட நிலையில் இருக்கிறார்கள். யூதர்கள் வந்து அங்கே பவுலினிடத்தில் விசாரிக்கிறார்கள். நடந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பவுல் பேச ஆரம்பிக்கிறார். 17ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 28:17 பாருங்கள். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். யூதர்களுக்குள் இருக்கிற பிரதானமானவர்களை வரவழைத்து அவர்களோடு பேசுகிறான். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்பட்டபடி நான் குற்றம் செய்து இங்கே வரவில்லை. நான் ஏதோ தவறு செய்து கைது செய்யப்பட்டு இங்கே வரவில்லை. முன்னோர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் கவனமாய் கை கொண்டு நடந்தவன், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை. என் வழக்கை விசாரிக்கும்படியா எருசலேமிலும் செசரியாவிலும் அநேக தடவை என்னை விசாரித்து குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் யூதர்கள் என் மீது எரிச்சல் கொண்டு என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் வெறியாய் இருந்தபடியினால் நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாகிவிட்டது. ஆகவே இங்கே நான் ரோமாபுரிக்கு வந்திருப்பது குற்றம் சுமந்தவனாய் அல்ல, நான் ராயனிடத்தில் பேசும்படியாய், என் வழக்கை மேல்முறையீடு செய்யும்படியாய் வந்திருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு வந்திருந்த யூதர்களில் பிரதானமானவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்ன பதிலை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. பவுலினிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு லெட்டரும் நிருபம் வரவில்லை. உன்னோடு வந்த யூதர்களிலோ அல்லது வந்திருந்த சேவகர்களிலோ யாரும் உன்னை குறித்து கம்ப்ளைண்ட் சொல்லவில்லை. ஆகவே நாங்களும் உன்னை குற்றவாளியாக பார்க்கவில்லை. ஆனால் நீ நம்முடைய மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டோம். அதை குறித்து உன்னிடத்தில் நாங்கள் கேட்டறிய விரும்புகிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் நீ சில காரியங்களை சொல்கிறாய் என்று சொல்லுகிறார்களே, அதை குறித்து நீ எங்களோடு பேச வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு நாளை குறிக்கிறோம். அன்று உன்னிடத்தில் வரும்பொழுது அதை குறித்து பேசலாம் என்று சொல்லி போகிறார்கள். ஒரு நாளை குறிக்கிறார்கள். அந்த நாளில் வந்திருந்த எல்லா யூதர்களுக்கும் மத்தியில் விடியற்காலம் தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் பவுல் பேசுகிறார். எதை பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசுகிறார். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை சொல்லுகிறார். இயேசுதான் பாவ மன்னிப்பிற்கான காரணர், இயேசுதான் பரலோகம் செல்லக்கூடிய வழி என்பதை அழுத்தமிட்டு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுதான். இயேசு எருசலேமில் பாடுபட்டு மரித்தது ஏதோ நடந்த ஒரு சம்பவம் அல்ல, அது நம்முடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு குழப்பம் உண்டாகிறது. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே பயங்கர கூச்சலும் குழப்பமாகுகிறது.
பவுல் பேசிய காரியங்களை கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாத நிலையில் இருந்த பொழுது பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் வாயிருந்தும் பேசாமலும் இருக்கிற, இருதயம் இருந்தும் உணராமலும் இருக்கிற கடினமுள்ள ஜனங்கள் என்பதை ஏசாயா அறிந்திருந்தபடியினால் அவர் அன்றைக்கே எழுதிவிட்டார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 27 அதனுடைய 28 பாருங்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள், கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், கண்டாலும் விசுவாசிக்க மாட்டீர்கள், கேட்டாலும் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்பதை முன்னமே ஏசாயா உரைத்திருக்கிறது போலவே நடக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் பிரஜாதிகள் கர்த்தருக்குள்ளாய் வந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்று அங்கே வந்திருந்த யூதர்களோடு பேசி முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக பவுல் 2 ஆண்டுகள் அந்த ரோமாபுரியில் ஒரு வாடகை வீட்டை எடுத்து அந்த வீட்டிலே தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இந்த 2 ஆண்டுகள் ஒருவேளை கைதியாக இருந்துதான் அவர் அங்கே அந்த வீட்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். நாட்கள் வந்த பொழுது அவர் விடுவிக்கப்பட்டார். ஒருவேளை அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தின் இந்த தொடர்ச்சியில் இவைகள் சொல்லப்படவில்லை. பவுல் எழுதிய லெட்டர்ஸ், தீமோத்தேவுக்கு எழுதிய நிருபம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம், இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதில் அவர் ஒன்றை தெளிவாய் எழுதியிருப்பார். நான் உங்களை பார்க்கும்படிக்கு சீக்கிரத்தில் வருவேன். இந்த சிறையிருப்பிலிருந்து பவுலை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். விடுதலையாக்கப்பட்ட பவுல் அதன் பின்பு அநேக பகுதிகளுக்கு கடந்து சென்றார். எபேசு மற்றும் கொலோசை பட்டணங்களுக்கு அவர் கடந்து சென்று தேவராஜ்யத்தை செய்தார். மக்கதோனியா தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். கிரேத்தா தீவு, நிக்கபோலி பட்டணம், கொரிந்து என்று சொல்லி கடைசியாக துரோவா என்கிற இடத்திற்கு வந்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் பவுல் கைது செய்யப்பட்டார். ரோமா மன்னனாக நீரோ என்கிற மன்னன் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று நீரோ மன்னன் தவறாய் புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியத்தை செய்கிறான். அப்பொழுதுதான் இந்த பவுலை கைது செய்து இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துரோவா பட்டணத்தில் பவுல் இருக்கும் பொழுது அவரை கைது செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் அழுத்தமிட்டு காட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்து கொண்டு வா. தீமோத்தேயுவுக்கு இந்த சிறைவாசத்தில் இருந்து இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், நான் துரோவாவில் வைத்துவிட்டு வந்த பொருட்கள், விட்டுவிட்டு வந்த பொருட்கள், அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வா எழுதுகிறார். இந்த துரோவாவில் இருக்கும் பொழுது ரோம படையானது பவுலை கைது செய்கிறதாகவே அத்தனையும் அங்கேயே போட்டுவிட்டு அவர் வர வேண்டியதாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியும் 2ஆம் முறை பவுல் கைது செய்யப்பட்ட பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சரித்திர புத்தகங்கள் சொல்லுகிறது, நீரோ மன்னனால் தலை துண்டிக்கப்பட்டு மரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, 40 நாட்கள் இந்த பரிசுத்த பவுலின் பரலோக பயணத்தில் பவுலை குறித்ததான காரியங்களை நீங்கள் கேட்டீர்கள். இந்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள், என்னை போல ஆகுங்கள் என்று சொன்ன முதல் அப்போஸ்தலன் இந்த பவுல் தான். அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொன்னார். அகிரிப்பா சசரியா பட்டணத்தில் பவுலை விசாரித்து விட்டு, நீ கொஞ்சம் குறைய என்னையும் கிறிஸ்தவன் ஆக்குறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்ன பொழுது பவுல் சொன்னார் அல்லவா, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை இவ்வளவு நாட்களும் கேட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, இத்தனை நாட்கள் தியானம் எதற்காக என்றால் ஒரு பவுலாய் மாறுங்கள். ஒரு பவுலின் இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கிற, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களை அந்த தேவராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துங்கள். நாளொன்று வரும், கர்த்தருடைய நாள் வரும் பொழுது
அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய், ஒரு கூட்ட ஜனத்தை இணைத்து விடும்படியாய் பவுலை போல தொடர்ந்து ஓடுங்கள். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் நடுவிலும் கர்த்தருடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் மறந்து போகாதிருங்கள். ஒருபோதும் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி விடாதிருங்கள். தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலை போல ஒரு நாள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை பெற வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து அந்த நீதியின் கிரீடத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அல்லவா, ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். ஒருவேளை பெயரளவில் இவ்வளவு நாட்களும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஒருவேளை இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவராஜ்யம் நிச்சயம், பரலோகம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்பி வாருங்கள். இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழியும். இயேசு நிச்சயமானவர், நிலையானவர், அழிவில்லாதவர். அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற பரலோக ராஜ்யம் நிலையானது, சத்தியமானது. ஆகவே அந்த தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, 40 நாட்கள் தொடர்ச்சியாய் பரிசுத்த பவுலின் இந்த பரலோக பயணத்தை குறித்து தியானித்து இந்த நாளில் அவைகளை நிறைவு செய்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் இந்த வார்த்தையை கேட்ட இவர்கள் பவுலை போல உமக்காய் ஓடும்படியாய் ஆவியானவர் இவர்கள் இருதயத்தை ஏவுவீராக. இன்று என் வார்த்தையை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காய் எழும்பட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அழுத்தமாய் ஆழமாய் விழட்டும். ஆண்டவரே, தகப்பனே, இவர்களை நீர் கழுவி தூய்மைப்படுத்தி உம்முடைய நாளில் உம்மோடு சேர்த்து கொள்வீராக. இவர்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்களை தேவராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஆவியானவர் இவர்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தாவை பயன்படுத்துவீராக. என்னோடு ஜெபிக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாகிறது. பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளை தாண்டி சென்று பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 நாட்களாய் பரிசுத்த பவுலின் பரலோக பயணத்தை தியானித்த நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள், பவுலை போல மாறுங்கள். பவுலை போல கர்த்தருக்காக ஓடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்கள். அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.